மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. வணக்கம், நான் உங்கள் நிதிஷ் முரளி மோகன். இப்போ நம்ம வீடியோ பார்த்தீங்க இல்லையா, அந்த வீடியோவில் இருக்கிறது தான் நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இந்த வீடியோ அவர் பேசுகிற வீடியோவை எடுத்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோ போட்டுட்ருக்காங்க. தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அவங்க 6 மாதம் டைம் கேட்டிருக்காங்க. அந்த 6 மாதத்தில் 1 மாதம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் பேலன்ஸ் 5 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே இப்படி இந்த வீடியோலாம் எடுத்து ட்ரோல் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க புதுசாக வந்திருக்காங்க. இதுக்கு மேலே தான் அவங்க போய் தமிழை கற்றுக்கிட்டு ஆஇ காங்காச்சா இதெல்லாம் கற்றுக்கிட்டு எப்படி படிக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் ஒழுங்காக படிப்பாங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு அந்த 6 மாதம் டைம் கொடுங்க. அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரிலாம் ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஆட்சி எதனா கவுந்துச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? சரி, இதை ஒரு ஓரமாக வச்சுருவோம். இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அறிக்கை வெளியிட்டிருந்த அதை பற்றி பார்த்துருந்தேன். அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் எவ்வளோ இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காருன்னா 13.18 லட்சம் கோடி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கடன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல மாநில அரசின் கடன் எவ்வளோனா 10 லட்சம் கோடி. இதே பொதுத்துறை நிறுவனத்தின் கடன் எவ்வளோனா கிட்டத்தட்ட 3.18 லட்சம் கோடி. இவ்வளோ கடன் இருக்கு. இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனி மனிதர் ஒருத்தர் தலை மேல எவ்வளோ கடன் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வெளியிட்ட அந்த வெள்ளை பேப்பர், அந்த டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் பேப்பர், நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் சொன்ன டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் பேப்பர், அதுல அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தனி நபர் மேல 1,28,934 ரூபாய் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சராசரி ஒரு மனிதன் மேல கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெல்லி போயிருந்தாரு. இதுனா ஃபைனான்ஸ் மீட்டிங்காக போயிருந்தாரு. அவங்க ரொம்ப பெருமையா பேசினார் தமிழ்நாட்டை பத்தி. என்னன்னு பேசினாருன்னா, இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதார மாநிலமா இருக்கிறது தமிழ்நாடு. இது ரொம்ப பெருமையாகவும் கௌரவமாகவும் சொல்லியிருந்தார். பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். 2வது, குஜராத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு தான் எக்கனாமிக்கலி சேஃபஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லியிருந்தார். இதையும் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். நான் என்ன கேட்கிறேன், இது எல்லாமே இந்த 1 மாசத்துல நீங்க பண்ணிட்டீங்களா? இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க எத்தனையோ பேர் ஆட்சி பண்ணாங்க, அவங்க பண்ணதில் தானே இப்ப போய் பேசிட்டு வந்திருக்கீங்க. இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு கடன் இவ்வளவு ஆயிடுச்சுன்னு எல்லாம் சொல்றாங்க. இதுலயும் நம்ம தொழில்துறை அமைச்சர் கஜனா வழிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஜிடிபினா என்ன அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஜிடிபின்றது என்னன்னு, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றதுதான் ஜிடிபி. இந்த பர்சன்டேஜ் வச்சுதான் தமிழ்நாட்டுடைய வருமானத்துடைய கணக்கெடுப்பு எல்லாமே நடக்கும். இதுல நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய வருமானம் எவ்வளவு தெரியுங்களா? அந்த கடனை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். எவ்வளவு பார்த்தோம்? 13.18 லட்சம் கோடின்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வருமானம் என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. தமிழ்நாட்டுடைய வருமானம் என்னன்னா 38 லட்சம் கோடியிலிருந்து 40 லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய வருமானம் மட்டும். நீ கடன் பேசுறோம், ஆனா இன்னைக்கு வருமானம் எவ்வளோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடனுடைய அளவு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கடன் நிதி வரம்புக்குள்ள இருக்குது. இது தமிழ்நாட்டுடைய கடன் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய நிதி வரம்புக்குள்ள இருக்குன்னு இது அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இன்னைக்கு அரசு கஜானா காலியா இருக்குதுன்றீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? நீங்க விட்ட அறிக்கைகளை கொடுக்காம இருக்கிறதுக்கு நீங்க போடுற ஒரு போலியான வேஷம் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஒண்ணு கொடுக்குறேன், இல்ல அப்படின்னு 2த்துல எதுனா ஒண்ணு சொல்லுங்க. அதை விட்டு இந்த ஒயிட் டிரான்ஸ்பரண்ட் பேப்பர்னு சொல்லி தமிழக மக்களை ஏமாத்தாதீங்க.